வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு தன்மையையும் நல்லா பல மடங்கு அதிகமாக்கி எந்த ஒரு நோய் தொற்று பாதிப்பும் வராமல் தடுக்கிறதோட மட்டும் கிடையாது, மாரடைப்பு, புற்றுநோய், ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான நோய் பாதிப்பெல்லாம் வராமல் தடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. ரொம்ப குறிப்பாக இந்த மூலிகையோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஃபாஸ்டிங் பிளட் சுகர் இல்லை போஸ்ட் பிராண்டியல் பிளட் சுகர்னு எந்த ஒரு ரத்த சக்கரை அளவு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னாலும், ரொம்ப குறிப்பாக HbA1cன்னு சொல்லுவாங்க. அதாவது 3 மாதத்துக்கும் கடைசி 3 மாதத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு ஆவரேஜ் பிளட் சுகர் லெவல் டெஸ்ட், அது HbA1c அப்படின்றது. அதையும் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கரெக்டான அளவில் பராமரிக்கக்கூடிய தன்மை இந்த மூலிகையில் ரொம்பவே அதிக அளவில் இருக்குது. அது என்ன மூலிகைன்னு கேட்டிங்கன்னா, சிறு குறிஞ்சான் அப்படின்னு சொல்லுவோம். ஆங்கிலத்தில் பொட்டானிக்கல் நேமில் இதை ஜிம்னிமா சைல்வெஸ்ட்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய சிறு குறிஞ்சான் மூலிகை. இந்த மூலிகையை ரொம்ப குறிப்பாக டயபெட்டிஸ், அதாவது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களாம் எப்படி எடுத்துக்கலான்றதை பற்றி இன்றைக்கி நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். ரொம்ப குறிப்பாக நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு சிறு குறிஞ்சான் மூலிகையில் இருக்கக்கூடிய ஹைப்போகிளைசிமிக் குணம், அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஹைப்போகிளைசிமிக் குணம் கொண்ட முக்கியமான ஒரு மூலிகை. உங்கள் ரத்தத்தில் எப்போவுமே சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதோட மட்டும் கிடையாது, நம்ம உடம்புல கணையம் உறுப்பை தூண்டி இன்சுலின் உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா எப்போவுமே உங்கள் ரத்த சக்கரை அளவை, பிளட் குளுக்கோஸ் அளவை பார்டரில் வைத்து பராமரிக்கக்கூடிய தன்மை இதில் அதிக அளவில் இருக்குது. ரொம்ப குறிப்பாக இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, 2017 வருஷம் இந்த மூலிகை சிறு குறிஞ்சான் மூலிகையை வைத்து ஒரு ஆய்வு நடத்தினாங்க. இந்த ஆய்வில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிறு குறிஞ்சான் மூலிகை அப்படின்றது சுகர் கிரேவிங்கை கம்மி பண்ணிடும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரே ஒரு இலை, இந்த சிறு குறிஞ்சான் மூலிகையோட ஒரு இலையை மட்டுமே எடுத்து நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்து வாயில் போட்டு நல்லா மென்னிங்க, பற்களால் நல்லா மென்று அந்த சாறை அப்படியே விழுங்குனீங்க அப்படின்னும் போதே, அடுத்து இந்த இலையை சாப்பிட்டு அடுத்த ஒரு 45 நிமிஷமோ இல்லை 1 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் எந்த ஸ்வீட் சாப்பிட்டீங்க, லட்டுவோ இல்லை மைசூர் பாக் மாதிரி எந்த ஒரு இனிப்பு சுவை இருக்க ஒரு ஸ்வீட் சாப்பிட்றீங்க அப்படின்னாலுமே அந்த இனிப்பு சுவையை உங்கள் நாக்கால் உணர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு இந்த சிறு குறிஞ்சான் மூலிகை அப்படின்றது சுகர் கிரேவிங்கை கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிறு குறிஞ்சான் மூலிகை சுகர் கிரேவிங்கை மட்டுமே தான் கம்மி பண்ணும், கூடவே இனிப்பு சுவையை மட்டுமே தான் கம்மி பண்ணுமே தவிர காரமோ கசப்போ இல்லை துவர்ப்பு மாதிரியான மற்ற டேஸ்ட் எதையுமே அஃபெக்ட் பண்ணாமல் வெறும் சுகர் கிரேவிங் டேஸ்ட்டை மட்டுமே கம்மி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது. இதனால் நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்களுக்கு ஃபெஸ்டிவல் டைம்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஸ்வீட்டை பார்க்கும்போதெல்லாம் அதை சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை வந்து உடனே எடுத்து சாப்பிட்ருவீங்க இல்லையா. சிறு குறிஞ்சான் மூலிகை தேநீர் மாதிரி அடிக்கடி எடுத்துகிட்டே வரீங்க அப்படின்னும் போது கொஞ்சம் கொஞ்சமாக இனிப்பு சுவை அதிகமாக சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வை இது இயற்கையாகவே கம்மி பண்ணும். எந்த ஒரு பக்க விளைவும் இல்லாமல் இயற்கையாகவே அதை கம்மி பண்ணிடும். இதனாலே பார்த்திங்கன்னா நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு உங்கள் உடம்புல இன்சுலின் உற்பத்தியும் சீராக வைக்கும், இனிப்பு சுவை அதிகமாக சாப்பிடணும் அப்படின்ற அந்த ஒரு உணர்வையும் கம்மி பண்ணிடும். உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டில் வைத்து பராமரிக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக ப்ரீ டயபெட்டிஸ் டயக்னோஸ் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்படின்னும் போது அடுத்து டைப் 2 டயபெட்டிஸ் அடுத்த ஸ்டேஜ் போகக்கூடிய வாய்ப்பையும் இது ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதே சமயம் உங்கள் உடம்புல பார்த்தா குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனையும் கம்மி பண்ணும். இதனால் சிறு குறிஞ்சான் அப்படின்றது நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய முக்கியமான ஒரு மூலிகை. அதே மாதிரி உடல் எடை அதிகமாக இருந்து உடல் எடையை கம்மி பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாவது டயட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை சீக்கிரமே ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். எப்படின்னா, நம்ம உடம்புல இது நல்ல ஒரு டீடாக்ஸாகவும் செயல்படும். அதாவது நம்ம உடம்புல தேங்கி இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், நச்சுக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்யும், முதல் விஷயம். ரெண்டாவது, கெட்ட கொழுப்போட அளவு அதிகமாகாமல் பார்த்துக்கும். இதனாலே பார்த்தீங்கன்னா உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு சீக்கிரமே உடல் எடையை கம்மி பண்ண முடியும். அடுத்து மாரடைப்பு, புற்றுநோய், இந்த 2 நோய் பாதிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ணிடும். சிறு குறிஞ்சான் மூலிகை தேநீர் மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரவங்களுக்கெல்லாம் நம்ம உடம்புல ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து போராடும். இதனால் பார்த்தா புற்றுநோய் செல்லோட வளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். ரொம்ப குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய், கல்லீரல் புற்றுநோய், சரும புற்றுநோய், ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ராஸ்டேட் கேன்சர், பெண்களுக்கு வரக்கூடிய மார்பக புற்றுநோய், இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை ரொம்பவே கம்மி பண்ண முடியும். மாரடைப்பு ஏற்படாமல் தடுக்கும்னு சொன்னேன் இல்லையா, எப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் கொலஸ்ட்ரால், HDL, ட்ரைக்ளிசரைடு இதெல்லாம் கரெக்டான அளவில் பராமரிக்கும். LDL அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெட்ட கொழுப்பு நம்ம உடம்புல அதிகமாகாமல் அதையும் கரெக்டான அளவில் பராமரிக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். ஏன்னா ரத்த குழாய் உள்ள கொழுப்பு அதிகமாகி போய் படிஞ்சிருச்சு அப்படின்னும் போது இதயத்துக்கு போகக்கூடிய ரத்த ஓட்டத்தில் பாதிப்பு ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொஞ்சம் அதிகம்தான்.
இது ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான முறையில் வைத்து இதய துடிப்பையும் சீராக வைக்கும், மாரடைப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். அதே மாதிரி ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணும். ஆர்த்ரைட்டிஸ் இருக்குது, எலும்பு வலி இருக்குது, மூட்டு வலி, ரொம்ப குறிப்பாக மூட்டு பகுதியில் வலி இருக்குது, இல்லை வீக்கம் இருக்கும், ஒரு சிலருக்கு வீக்கம் இருக்குது அப்படின்னாலும் இந்த சிறுகுறிஞ்சான் மூலிகையில் இருக்கக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி குணம் அப்படின்னு சொல்லுவோம். இது வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே கம்மி பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை. இந்த தேநீர் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க, ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்கிறவங்க ஒரு 30லேருந்து 40 நாட்கள் தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே படிப்படியாக இந்த வலி வீக்கம் ரெண்டுமே இயற்கையாகவே கம்மியாகிறது நல்லாவே தெரியும். ஆனால் லோ சுகர் இருக்குது அப்படின்றவங்க இதை எடுக்கக்கூடாது. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீரிழிவு நோய் பாதிப்பை சீக்கிரமே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இந்த மூலிகையில் ரொம்பவே அதிகமாக இருக்குது. லோ சுகர் இருக்குது அப்படின்றவங்க இதை எடுத்துட்டிங்கன்னா சுகர் இன்னுமே லோ ஆகிடும். இதனால் உங்களுக்கு சுகர் ரொம்பவே லோவாக இருக்குது அப்படின்னா மட்டும் சிறுகுறிஞ்சான் மூலிகையை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த சிறுகுறிஞ்சான் மூலிகையில் இருக்கக்கூடிய முக்கியமான வேதிப்பொருட்கள் நம்ம உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தியை சீராக வைக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிளட் வெசலில் இறுக்கம் ஏற்படாமல் தடுத்து எப்போவுமே நல்லா டைலேட்டடாக ரிலாக்ஸாக வைக்கும். இந்த பிளட் வெசல்ஸ் ரிலாக்ஸாக இருக்கும்போது பிளட் வெசல் உள்ளே போகக்கூடிய ரத்த ஓட்டமும் ரிலாக்ஸாக இருக்கும். இதனால் பார்த்தா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ரொம்பவே கம்மி தான். அதாவது பிபி எப்போவுமே நார்மலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹை பிபி உங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அதையும் சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த சிறுகுறிஞ்சான் மூலிகை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதே மாதிரி இரைப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வயிறு வலி, ரொம்ப குறிப்பாக கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றம் செய்து கல்லீரல் உறுப்பியை பார்த்திங்கன்னா நல்லா தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கவும் சிறுகுறிஞ்சான் மூலிகை அப்படின்றது ரொம்பவே உதவியாக இருக்கும். சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னா அதை கரைத்து வெளியேற்றம் செய்து சிறுநீரகம் உறுப்புக்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டீடாக்ஸாக செயல்படும். சிறுநீரகத்தில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகளையும் வெளியேற்றம் செய்து சிறுநீரகம் உறுப்பே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்பட வைக்கவும் இது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். இவ்வளோ நேரம் நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த சிறுகுறிஞ்சான் மூலிகையை நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க எப்படி இன்டேக் எடுக்கலாம், இல்லை ஆர்த்ரைட்டிஸ் வலி இருக்குது, மாரடைப்புலாம் வராமல் தடுக்கணும், பக்கவாதம் வராமல் தடுக்கணும், ரொம்ப குறிப்பாக புற்றுநோயெலாம் வராமல் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு நீங்கள் எப்படி எடுக்கலான்றதை பற்றி சொல்கிறேன். முதல்ல நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க 60லேருந்து 90 நாட்கள் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துக்கலாம். 90 நாட்களுக்கு அப்புறம் ஒரு பிளட் சுகர் லெவல், அதாவது ஃபாஸ்டிங், போஸ்ட் பிராண்டியல், HbA1c மூணுமே செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தராக நீங்கள் எடுக்கலாமா வேணாமா அப்படின்றத ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த 90 நாட்கள் நீங்கள் எப்படி எடுக்கலான்னு கேட்டிங்கன்னா தினமும் ஒரு நாளைக்கு 1 கிளாஸ் தேநீர் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த தேநீர் எப்படி தயார் பண்ணலான்னு கேட்டால் ஒரு 4 இல்லை 5 இலை எடுத்துக்கோங்க. முதல்ல நல்லா க்ளீனாக கழுவி சுத்தம் செய்ததுக்கப்புறம் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். இந்த 2 கிளாஸ் தண்ணின்றது நல்லா கொதிக்கும் போதே கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் இதில் சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. 2 கிளாஸ் தண்ணி நல்லா கொதித்து குறைந்து 1 கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி அப்படியே இதை குடிச்சிடலாம். இனிப்பு கண்டிப்பாக இதில் வேணும் அப்படின்றவங்க வெள்ளை சக்கரை கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது. இதை அப்படியே குடிக்கிறதா உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. கண்டிப்பாக இனிப்பு வேணும் அப்படின்னா ஒரு 1/4 டீஸ்பூன் வேணால் பனங்கற்கண்டு சேர்க்கலாம். ஆனால் இனிப்பு சேர்க்காமல் அப்படியே குடிக்கிறதா உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. இதை 90 நாட்கள் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது சீக்கிரமே HbA1c அளவையும் பராமரிக்கக்கூடிய தன்மை பார்த்தா இதில் அதிக அளவில் இருக்குது. இப்போ எனக்கு ஜென்ரலாக ஒரு ஹெல்த் கான்ஷியஸ்க்காக தான் நான் எடுத்துக்கிறேன். புற்றுநோய் வராமல் தடுக்கணும், ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கணும், எனக்கு ஜென்ரலாகவே நல்ல ஒரு வீக்னஸ் இல்லாமல் டயர்ட்னஸ் தெரியாமல் நல்லா ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்ற கான்ஷியஸ்க்காக நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னும் போது வாரத்துக்கு ஒரு தடவை அப்படி இல்லைன்னா 10 நாட்களுக்கு ஒரு தடவை நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவே ஆர்த்ரைட்டிஸ் நோய் பாதிப்பு இருக்குது, மூட்டு வலி இருக்குது, இல்லை பொதுவாகவே கை கால் வலி, இடுப்பு வலியில் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க ஒரு 30 நாட்கள் எடுத்துக்கலாம். ஆனால் லோ சுகர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை எடுக்கக்கூடாது. இப்போ தேநீராக நீங்கள் இதை எப்படி தயார் பண்ணி குடிக்கலாம்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி இதை சூப் மாதிரியும் எடுத்துக்கலாம். அதாவது உணவாக சமைத்து சாப்பிடலாம். இப்போ சூப் அப்படின்றது பொதுவாகவே நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சள், மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் சேர்த்து செய்வோம் இல்லையா, இதே மாதிரி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி இதில் சூப் மாதிரி இந்த கீரையை சூப் மாதிரி சமைத்து சிறுகுறிஞ்சான் மூலிகை சூப் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். சூப் மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவை தொடர்ச்சியாக எடுத்துகிட்டே வரலாம். காலையில் ஒரு 10-11 மணி அளவில் எடுத்துக்கலாம். கீரை அப்படின்றதால பொதுவாக ஒரு 2 மணிக்கு மேலே எடுக்கிறது டைஜஷன் இஷ்யூ, அதாவது ஒரு சில அஜீர்ணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை உண்டாக்கலாம். அதனால் முடிஞ்ச அளவு 1 மணி இல்லை 2 மணிக்குள்ளே இந்த கீரையை எடுக்கிறது, சூப் மாதிரி சமைத்து எடுக்கிறீங்க அப்படின்னாலுமே காலையில் 11 மணிலேருந்து 12 மணிக்குள்ளே
எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இப்போ இந்த சிறுகுறிஞ்சான் மூலிகை யாரெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கணும்னு கேட்டால், நான் சொன்ன மாதிரி லோ சுகர், ரொம்பவே சுகர் லெவல் கம்மியாக இருக்குன்றவங்க எடுக்கக்கூடாது. அதே மாதிரி அஸ்பிரின் மாதிரியான எல்லோபதி டேப்லெட், ஆங்கில மருந்து எடுக்கிறவங்க இதை தவிர்க்கணும். ரொம்ப குறிப்பாக ஒரு சில உணவு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் இல்லையா? சிறுகுறிஞ்சான் மூலிகை யாருக்கெல்லாம் ஒத்துக்கலையோ அவங்க நீங்கள் இதை எடுத்து பார்க்கும்போதே முதல் நாள் தெரிஞ்சிடும். ஒரு சிலருக்கு ஒத்துக்காது, உடம்புல அரிப்பு ஏற்படலாம், இல்லை ஏதோ ஒரு வகையான பிரச்சனை ஏற்படலாம். அப்படி இந்த மூலிகையில் உங்களுக்கு ஒவ்வாமை இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மூலிகையை தவிர்க்கலாம். மற்றபடி நீரிழிவு நோய் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு 90 நாட்கள்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமாக உங்கள் ரத்தத்தில் சர்க்கரையோட அளவை கட்டுப்பாட்டு கொண்டு வந்து பராமரிக்கிறதுக்கு இந்த ஒரு மூலிகை அப்படின்றது ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்கும். தேங்க்யூ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.